ராதா, அந்த மஞ்ச குடம் ஓ குடம், அதுக்கு முன்னால இருக்கிற மொத குடம் யாரு குடம்? அது ஏன் குடம் தான் மட்டி. நான் தான் காலையிலே வந்து ஆளை குடத்தை போட்டேன். என்ன கிழவி, குடம் ரொம்ப அடி வாங்கியிருக்கே. நானு கல்யாணம் ஆகி வந்த புதுசுல எங்க வீட்டுக்காரு நான் ஏதாவது சொன்னா கூட கூட பேசுவாரா. அவர் இந்த குடத்தை கொண்டு தான் அடிப்பேன். அடிச்சு அடிச்சு நெளிஞ்சு போச்சு. எங்க மாமியாரே இந்த குடத்தால என்கிட்ட எத்தனை தடவை அடி வாங்கியிருக்கு தெரியுமா? அடியாத்தி, கிழவி சரியான வில்லியா இருக்கும் போல, மாமியாரையே அடிச்சிருக்கே. அடியே குந்தாணி, குடத்துல ஒரே பக்கமா எங்க வீட்டுக்காரையும் மாமியாரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சு அடிச்சு ஒரு பக்கமா நசுங்கி கிடக்கு. நீ வாய் கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், இன்னொரு பக்கமும் நசுங்கிரும். யாத்தாடி, இந்த கிழவி கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணுமா, இல்லன்னா குடத்தை கொண்டு நம்மளையும் மண்டையை உடைச்சிருமே. தம்பி, நீ எதுக்கு ஏன் குடத்தை தூக்கிட்டு காலங்காத்தாலே வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க? நல்லா தூங்க வேண்டிதானே? எங்க தூங்க விட்ட அந்த பாதகத்தி தண்ணி புடிச்சிட்டு வந்தாதான் காப்பி தருவேன், தண்ணி புடிச்சிட்டு வந்தாதான் சோறு தருவேன், பாத்ரூமுக்கு கூட தண்ணி வேணும்னு இனி வரட்டியில விட்டா. தம்பி, என்னையா யோசிக்க? ஒன்னும் யோசிக்கலக்கா, இல்ல நம்ம வீடு உன் மருமக தானே, அதனால அவளுக்கு ஒரு ஒத்தாசை செய்யலாமேன்னு தண்ணி பிடிக்க வந்தேன். தம்பி பாத்தியா ஐயா, என் மருமவ எவ்வளவு நல்லவளா இருக்கான்னு. நீ வீட்டுக்கு ஒரு நாள் தான் வந்திருக்க, அதுக்குள்ள அவன் நல்லவன் உனக்கு தெரிஞ்சு அவளுக்காக உதவி பண்ண தண்ணியெல்லாம் பிடிக்க வந்திருக்கியே. ஆமாக்கா, அவன் நல்ல பிள்ளைதான். நேரத்துக்கு கறி குழம்பு வச்சுட்டு வர தரல. நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவளுக்கு செய்ய வேண்டாமா? அதெல்லாம் வீட்டுக்கு வர ஆளுகளுக்கு நல்ல செய்வாப்பா. என் மருமவளை அடிச்சுக்கிடவே முடியாது. யார் வந்தாலும் சரி உளுந்து உளுந்து கவனிப்பா. ஆமா ஆமா, உன் மருமவளை யாரும் அடிச்சுக்கிட முடியாது. ஏன்னா எல்லாரையும் அவதானே அடிக்கா. என்ன தம்பி, அப்பப்ப அந்த பக்கம் திரும்பி என்னமோ யோசிச்சுக்கிட்டே கிடக்க? யோசிக்கவா செய்தேன். இப்படி வந்து சிக்கிக்கிட்டேனே நினைச்சு கண்ணீர் வடிச்சு அழுதுகிட்டு இருக்கேன். அது ஒண்ணும் இல்லக்கா, அந்த பக்கம் ஏதோ எறும்பு ஓடன மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்தேன். அதெல்லாம் கிடக்கட்டு தம்பி. நீ இன்னும் ஒரு வாரத்துக்கு எங்க வீட்டுல இருந்துட்டு தான் போகணும், சரியா? இல்லன்னா என் மருமவ கோவப்படுவா பாத்துக்கோ. அவளுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்த ஆளுக்கு நல்ல 10 நாளைக்கு இருந்தா தான் சந்தோஷமா இருப்பா. இன்னும் ஒரு வாரத்துக்கு இருக்கணுமா? பாடி தாங்காதே. ஏக்கா, இங்க இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஊர்ல கொஞ்சம் வேலை கிடக்க, நான் போகணுமே. தம்பி, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன போகணுங்க? எனக்கெல்லாம் பழியா கோவம் வரும் பாத்துக்கோ. என்னை விட என் மருமவ பெரிய கோவக்காரி. நீ ஒரு வாரம் இருந்துட்டு தான் போகணும். அடி பாவி, ஊருக்கு கிளம்புனா இவ அடிப்பா, கிளம்பலன்னா அவ அடிப்பா. நான் யார்கிட்ட அடிவாங்க? சரிக்கா, இருக்கேன் உனக்காகத்தான். வேற என்ன செய்ய? ராதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் செல்வி? சொன்னா தானே தெரியும். ராதா, எல்லாம் உனக்கு நல்ல விஷயம்தான். அப்படியே செல்வி, எனக்கு நல்ல விஷயமா? என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லு, கேட்க ஆர்வமா இருக்கு. நானு இப்ப தண்ணி குடத்தை எடுத்துட்டு வந்தோம்ல, அப்போ இந்த லட்சுமி இருக்கால, அவ வீட்டுல உட்கார்ந்து சோபால ஹாயா உட்கார்ந்துகிட்டு இருந்தாளா? ஆமா, அவளை பத்தி சொல்ல போறியாக்கும்? அவளை பத்தி தெரியறதுக்கு என்ன இருக்கு? அவட்ட நான் என்ன சொல்லணும் தெரியுமா? ஏற்கனவே தண்ணி வந்து ஒரு வருஷம் போயிட்டு, இப்ப 2வது வருஷத்துக்கு தான் நான் குடத்தை எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அவளும் நம்பிட்டா. அப்படியே சங்கதி, அவ நம்பிட்டாளாக்கும்? ஆமா ராதா, அவளை நான் ஏமாத்திட்டேன். தண்ணி வந்துட்டு நினைச்சு பதறி போய் குடத்தை விளக்கவும் பானையை விளக்கவும் அதை உருட்ட இதை உருட்டன்னு வீட்டுக்குள்ள டமால் டுமில்னு ஒரே சத்தமா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. என் வீட்டுல இருந்துதான் நல்ல சத்தம் கேட்கும்ல, எனக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு. செல்வி, தண்ணியே உடலையே இன்னும்? தண்ணி வந்துட்டு நான் அவட்ட பொய்யா சொன்னேன். ஆமா ராதா, நான் சொன்ன பொய்ய உண்மைன்னு அவளும் தான் நம்பிட்டால. சரியான கிறுக்கச்சி. ரொம்ப நல்லதா போச்சு செல்வி. ஆனா என்ன, அவ ஏமாந்தது என்னால பார்க்க முடியலையே. அதுக்கு ஏன் ராதா கவலைப்படுத? இப்பதான் குடத்தை தூக்கிட்டு வருவாள்ல, வந்த உடனே விஷயம் தெரிய போகுது. ஆங்காரம் எடுத்து போய் கைய தக்கான்னு குதிக்கத்தானே போறா. நல்லா பாத்துக்கோ. பாப்போம் பாப்போம், இப்ப என்ன நடக்குன்னு அந்த சீனையும் பாப்போம். 2 குந்தாணிகளும் சேர்ந்து என்னமோ குசு குசுன்னு பேசுதாளுக. என்ன பேசுதாளுகன்னு ஒன்னும் கேட்க மாட்டேக்கி, காதுக்குள்ளேயே பேசுதாளுக. தம்பி, காலையில எந்திரிச்ச உடனே மருமவ நல்ல காப்பி போட்டு கொடுத்துருப்பாளே. அவளுக்கு இந்த சோறு கறி தான் ஆக்க தெரியாது பாத்துக்கோ. சின்ன பிள்ளையாவே அலைதா. ஆனா காப்பி டீல நல்லா போடுவா தம்பி. காலையில எந்திரிச்ச உடனே நல்ல சுட சுட காப்பி போட்டு கொண்டு வந்து அத்தை இந்தாங்க குடிங்கன்னு கொடுப்பா. உனக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பாளே, நல்லா குடிச்சிட்டு வந்தியா? அடி பாவி, காப்பியா கொடுத்தாவா? காப்பி வேணும்னா தண்ணி கொண்டு வான்னு என்னை வரட்டியில விட்டா. தம்பிக்கு கழுத்து எதுவும் சுளுக்கி இருக்கோ? ஒயாம அந்த பக்கம் திரும்பி திரும்பி பாக்க. ஆமாக்கா, லேசா கழுத்து சுளுக்கி இருக்கு. அவளப்படாத தம்பி, வீட்டுக்கு போனோன்னே மருமகிட்ட சொல்லி கழுத்துல எண்ணெயை போட்டு நல்ல ஒரு திருப்பி தேய்ச்சி விட சொல்லுது, என்ன சரியாயிரும். யாத்தாடி, அவ கழுத்துல சுளுக்கு எடுக்கன்னு கழுத்தை உடைச்சிருவாளே. வேண்டாம்க்கா, அதெல்லாம் எதுக்கு? அதே தன்னால சரியாயிரும். அட கடவுளே, இன்னும் தண்ணி வரலையாக்கும்? தண்ணி வரல லட்சுமி, 10 மணிக்கு தான் வருமா. அடி பாவி செல்வி, தண்ணி வந்துட்டு ஒரு வருஷம் போயிட்டு 2 வருஷம் போயிட்டு நான் தான் புடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கேன்னு கதையெல்லாம் விட்டியட்டி. ராதா பாத்தியா? ஆமா, பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அடியே செல்வி, தண்ணி வந்துட்டு எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன? நான் எவ்வளவு அவசர அவசரமா வேலையை முடிச்சிட்டு அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தேன் தெரியுமா? தண்ணி வந்துட்டேன்னு நான் எங்க சொன்னேன்? தண்ணி வருஷம் போயிரும், சீக்கிரம் வாங்கன்னு தானே சொன்னேன். நான் வீட்ல இருக்கும்போது என்கிட்ட தண்ணி வந்துட்டு இந்த குடத்தை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன், வீட்ல போய் ஊத்த போறேன்னு சொன்னேன். இங்க வந்தோடனே என்ன தண்ணி வரல, நான் வரும்னு தானே சொன்னேங்க. போய் சொல்லி விளையாடுறீங்களோட்டி? ஆமா, நீங்க சின்ன குழந்தை, உங்க கூட நாங்க விளையாட வந்திருக்கோம். நான்
என்னமோ சொன்னேன். உங்களை யாரு நம்ப சொன்னா? தேவைதான் டி, எனக்கு தேவைதான். உங்க கூட எல்லாம் சரிக்கு சமமா பழகணும் பத்தியா? எனக்கு எல்லாம் தேவைதான். என்னது சரிக்கு சமமா பழகுனீங்களா? நீங்க மட்டும் என்ன வானத்துல இருந்து குதிச்சா வந்தீங்க? நீங்களும் எங்களை மாதிரி இந்த ஊர் ஆளு தானே? ஆமாடி, எல்லாம் கரெக்ட் தான். உங்க கூட எல்லாம் சவகாசம் வச்சுக்கிட்டதுக்கு என்னைய நானே செருப்பால அடிச்சுக்கிடணும். ஏட்டி லட்சுமி, என்ன நடந்துச்சு டி? எதுக்கு சண்டை போடுத? அது ஒண்ணு இல்ல அத்தை பாட்டி. நான் பாட்டுக்கு வீட்டுல செவனேன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தண்ணி முறைனே எனக்கு மறந்துட்டு பாத்துக்கோங்க. நான் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா இந்த செல்வி திடீர்னு ஜன்னல் வழியா வந்தா. வந்து என்ன நீங்க என்ன தண்ணி பிடிக்க போலையா? ஏற்கனவே 2 வருஷம் போயிட்டு 3 வருஷம் போயிட்டேன்னு கதையா விட்டா. நானும் நம்பிட்டு அடிச்சு பிடிச்சு குடம்பானையை விலைக்கு போட்டு துணியை துவச்சு போட்டு பிள்ளைகளை 4 கத்து கத்தி ஓடி வந்து பார்த்தா இங்க தண்ணி வரல, ஒண்ணும் வரல. அப்படி ஏட்டி சொன்னா? ஆமா அத்தை பாட்டி, தண்ணி இன்னும் வரலன்னு சொல்லி இருந்தா நான் மெதுவா வந்திருப்போம்ல. எதுக்கு இப்படி போய் சொல்லணும்? சரி விடு லட்சுமி, அவளுகளை பத்தி தான் நம்மளுக்கு தெரியும்ல. ஏமாத்துறது அவளுக்கு ரத்தத்திலே ஊறி போன விஷயம். இங்க இருங்க பாட்டி, இந்த மாதிரி பேச்செல்லாம் எங்ககிட்ட வச்சுக்கிடாதீங்க. ஏமாத்தி பிழைக்கிறது எங்க ரத்தத்திலே ஊறி போன விஷயமா? இவங்க பெரிய ஆப்பிள் இல்லைன்னா மாதுளம் பழம் ரத்தத்திலே ஊறி போயிட்டாங்க. அடியே மூஞ்ச திருப்பிடுவோம் பாத்துக்கோ. யார் பார்த்து பாட்டின்னு? லட்சுமி அக்காவும் உன்னை பாட்டின்னு தானே கூப்பிட்டுச்சு. அப்ப உனக்கு காது கேட்கலையோ? என்கிட்ட மட்டும் சண்டைக்கு வர? அவளும் நீயும் ஒன்னாட்டி? ஆமா ஆமா, அவளும் நானும் ஒன்னாக முடியுமா? எங்க கால் தூசிக்கலாம் அவங்களாம் பெறமாட்டாங்க. அடியே இப்படி ஃப்ராடு தானே பண்ணிக்கிட்டு அலையுதீங்களாட்டி? நீங்களே உருப்பிடுவீங்களா? விளங்குவீங்களா? அவளாம் நல்லவா. லட்சுமியை பத்திலாம் நீ எல்லாம் பேசாத. கிளவி, நான்லாம் சும்மா இருப்பேன்னு நினைக்காத. எனக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயே, உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். ஏட்டி செல்வி, என்ன பேச்சு பேசுத? பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசு. லட்சுமி அக்கா, நீங்க எல்லாம் இதுல தலையிடாதீங்க. மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும். கிளவி மட்டும் வாய்க்கிலேயே பேசுது, அப்ப மட்டும் சண்டைக்கு வர மாட்டேங்க. நான் பேசும்போது மட்டும் என்கிட்ட வந்து மல்லுக்கு நிக்கீங்க எல்லாரும். பரவாயில்ல, இந்த 2 குந்தாணிகளையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எப்படியாட்டு நம்ம அவனுக்கு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்திட வேண்டியதுதான். அடி பாவிகளா, தண்ணி 10 மணிக்கு தான் வருமாம்ல. 5 மணிக்கே தூங்கிக்கிட்டு இருந்தவன அடிச்சு எழுப்பி போய் தண்ணி பிடிச்சிட்டு அனுப்பி விட்டுட்டு அந்த பாதகத்தி தண்ணி வேற வரல. நான் பாத்ரூமுக்கும் போல, ஒரு காப்பியும் குடிக்கல. இப்படி கொண்டு வந்து போட்டாளுகளே. என்ன ஒரே வாய் சண்டையாவே பேய்கிட்டு இருக்கு? இந்த செல்வி எந்திரிச்சு போய் அவளுகளை 4 இழுப்பு இழுத்தானா சண்டை கலகட்டும்ல. ஏட்டி ராதா, சண்டை இழுத்து விட்டுட்டு நல்ல வேடிக்கை பாக்கியோ? கிளவி சும்மா இரு கிளவி, நம்மளுக்கு போர் அடிக்காம டைம் பாஸ் ஆகும். இவளுக்கு நல்ல சண்டை போடுவாளுங்க. நம்ம 2 பேரும் உட்கார்ந்து வேடிக்கை பாப்போம். ஆட்டும் டி ஆட்டும். இங்க பாருங்க டி, நானும் போனா போதுன்னு ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தான் வம்பிழுத்துக்கிட்டே போறீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல, பாத்துக்கோங்க. இந்தாடி, நானும் ஒரே ஒரு காரியாச்சே, சண்டை போடக்கூடாதுன்னு ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னைய ரொம்ப நல்லவா நினைச்சுக்கிட்டு இருக்காத. நான் நல்லவளுக்கு நல்லவா, கெட்டவளுக்கு கெட்டவா பாத்துக்கோ. ஏன் உங்களுக்கு கோவம் வந்தா என்ன செய்வீங்க? இல்ல என்ன செய்வீங்கன்னு கேட்கேன். அடியே செல்வி, என்ன இருந்தாக்கல உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு? அந்த ராதா தானே இப்படி பைத்தியம் பிடிச்சு போய் அலைஞ்சா? உனக்குமா பிடிச்சிட்டு? நீ நல்லா தானே இருந்த? கிளவி, உனக்கு ஒரு கேடு வர மாட்டேக்கே. வாய வச்சுக்கிட்டு நீ சும்மா இருந்திருந்தேன்னு இந்த சண்டை வந்திருக்குமா? அடியே செல்வி, சண்டை ஆரம்பிச்சது நீ தானே டி. நீ தானே வந்து என் வீட்டுல வந்து தண்ணி வந்துட்டு பிடிச்சிட்டே அது இதுன்னு போய் சொன்னேன். போய் சொல்லி சண்டை ஆரம்பிச்சு விட்டுட்டு இப்ப இந்த பாட்டியை சொல்லுதியோ? கிளவி, உனக்கு தான் மண்டை பூரா நரைச்சிட்டுல, ஆனா புத்தி கொஞ்சம் கூட வேலை செய்யாது போல. அடியே யாருக்கிட்டி புத்தி வேலை செய்யாதுன்னு? தொடப்பக்கட்ட பிஞ்சிரும் பாத்துக்கோ. என்னது தொடப்பக்கட்டை பிஞ்சிருமா? நீ தொடப்பக்கட்டையை பிக்கிற வரைக்கும் என் கையில புளியங்காவா பறிச்சுக்கிட்டு இருக்கும். செல்வி, அப்படித்தான் நல்லா அந்த கிளவியை தூக்கி போட்டு மிதி. என்ன ராதா, சும்மா இருக்க முடியலையோ? சண்டையை தூண்டி விடுதியோ? ஆமா, இவங்க பெரிய குத்து விளக்கு, நாங்க தெரிய தூண்டி விட்டுட்டோம். ஏட்டி செல்வி, கேப்பார் பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடாதட்டி. நாளை பின்ன மூஞ்ச பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச வேண்டாமா? இப்படி வந்து சண்டை போடுதீங்க. நீங்க தானம்மா சண்டை இழுத்தீங்க. நான் செவனேன்னு தண்ணி பிடிக்க தானே வந்தேன். உங்களுக்கு தான் பொறுக்கல. நான் முதலே குடத்தை போட்டுட்டோம்ல, அதுக்கு தான் சண்டைக்கு வாரீங்க. நீ முதலே குடத்தை போட்ட எனக்கு என்ன? நானா சண்டை இழுத்தேன்? நான் அடி சண்டை இழுத்தேன்? நான் சண்டை இழுத்தேனா நீ சண்டை இழுத்தியா? எல்லாம் இந்த கிளவியாலதான் வந்தது. இந்த கிளவிதான் முதல்ல என்கிட்ட வந்து வாயை கொடுத்தா. அடிய கிளவி, பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து என்னையே அடிக்கியோ நீ? அப்படித்தான் பாட்டி, இன்னும் 4 இழுப்பு இழுங்க, அப்பதான் அவ திருந்துவா. என்ன கிளவி, உயிரோட வீட்டுக்கு போகணும்னு ஆசை இல்லையா? இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுதுன்னு பாரு. ஏம்மா, இப்படி வயசான பொம்பளைய அடிச்சு கொள்ளுதாளுகளே. அடிய செல்வி, நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? எதுக்கு இப்படி வயசான பாட்டியை போட்டு அடிக்க? அடின்னா இது அடி, சரியான அடி செல்வி. இன்னும் 4 அடியை போடு, அப்படி லட்சுமிக்கு சேர்த்து போடு. அவளுக்கெல்லாம் கையால் அடிச்ச காணாது. இரு, என் பித்தாள கொட்டத்தை எடுத்துட்டு வந்து அவ தலையிலே நங்குன்னு போடுதேன். அடியே செல்வி, லட்சுமி பாவம், சும்மா ரெட்டி, அவளை அடிக்காத.
செல்வி, வர வர உனக்கு கொழுப்பு கூடிக்கிட்டே போகுது. நீ உண்டு உன் வேலை உண்டு, நீ இவ்வளவு நாளா எப்படி கடந்த? நாங்கெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம இருப்போமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தானே ஊருக்குள்ள அலைஞ்ச. இப்ப ராதா கூட சேர்ந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு அலையுதியோ? பெரிய மனுஷன் கூட பார்க்காம போட்டு அடிக்க, என்னைய குடத்தை கொண்டு அடிக்க வர? பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியோ? நான்லாம் நல்லவளா இருக்கிற வரைக்கும் தான் நல்லவளா இருப்பேன். கெட்டவளை என்னைய மாத்துனீங்க, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் டி. என்ன லட்சுமி அக்கா, என் கூட சேரக்கூடாதுன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என் கூட அவ ஏன் சேரக்கூடாது? அவ ஏன் உயிர் தோழி. உயிர் தோழி, உயிரை கொடுக்கும் கோழி. இவளுக்கு பதிலா நீ வந்து அடி வாங்குதியா? நான் எதுக்கு அடி வாங்கணும்? நீ அவளையே அடிச்சுக்கோ. நான் சண்டை நல்லா இருக்கேன்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாத்தியாட்டி செல்வி, சண்டை நல்லா இருக்கேன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நீ அடி வாங்கிட்டு இருக்க, அதை வந்து தடுக்க கூட வரல. இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு, அவ கூடயே சுத்திக்கிட்டாலாட்டி நல்லா உருட்டுவீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அவசரமா பாத்ரூம் வருது, இவளுக்கு தண்ணியும் கொடுக்க மாட்டேக்காளுங்க, சண்டையும் நிறுத்த மாட்டேக்காளுங்க. நான் எப்பந்தான் பாத்ரூம் போக? லட்சுமி, நீ மட்டும்தான் ஊருக்குள்ள நல்லவா நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? உனக்கு மட்டும்தான் சப்போர்ட்டுக்கு ஆள் வருவாங்களோ? எங்களுக்கெல்லாம் வரமாட்டாங்களோ? என் மேலேயே கைய வச்சுட்டுல்ல, இனிமே பாத்துக்கிட்டு உன்னைய. அடியே செல்வி, அடி வாங்கி உனக்கு புத்தி வர மாட்டேங்கல. அட கடவுளே, மாலாக்கா இங்க என்ன நடக்கு? இவ அடிக்கிற அடிய பார்த்தா தண்ணி வர்றதுக்குள்ள பைப்புல ரத்தம் வந்துரும் போல. ஐயோ லட்சுமி அக்கா, சண்டை வேண்டாம், விடுங்க. நான் ஒண்ணு சண்டையை ஆரம்பிக்கலட்டி, இவ தான் ஆரம்பிச்சா. இன்னைக்கு இவளை சும்மா விடக்கூடாது. இவ கண்ணை தோண்டி காக்காக்கி போட்டுறதும் பாரு. போடுவீங்க. நான் என்ன சும்மா விடுவேன்னு நினைச்சீங்களோ? எங்களுக்கும் ஆள் இருக்குமா? மாலாக்கா, உங்க மாமியாரை பாத்தீங்களா? ஒரு மாதிரி ஒரு டைப்பா நிக்காக. ஆமா, மூஞ்சி பேயறிஞ்ச மாதிரில இருக்கு. இரு விசாரிப்போம். எத்தே, உங்களுக்கு என்ன பல்லு வலியா? ஒரு பக்கமா கைய வச்சு மூஞ்ச மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பல்லு வலி இல்ல மருமவளே, இந்த செல்வி இருக்கால, அவ என்னைய பலாருன்னு அரைஞ்சிட்டா. என்னது, செல்வி உங்களை அரைஞ்சிட்டாளா? அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? ஆமா மருமவளே, நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். வயசான பொம்பளைன்னு கூட பார்க்காம என்ன அடி அடிச்சா தெரியுமா? அடியே செல்வி, இவ்வளவு நாளைக்கு உன்னைய விட்டு வச்சதே தப்பு. எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் தெய்வத்தையே நீ அடிப்ப. இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன் டி. அடியே, என்னடி வரவெல்லாம் ஆளாளுக்கு வந்து என்னை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் டி. இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னு பாருங்க. மருமவளே, அடி இடி மாதிரில உழுது, டாப்பு டக்கரு போ. பெற வேணத்தை உங்களையே அடிச்சிருக்கா, நான் சும்மா விடுவேனோ? தம்பி பாத்தியா, என் மருமவ என் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு. என்னைய ஒருத்தி அடிச்சோன்னு எப்படி சண்டைக்கு நிக்கா பாரு. ஆமா உன் மேல மட்டும்தான் பாசமா இருப்பா, மத்த ஆட்களை பூரா தூக்கி போட்டு மிதிப்பா. மருமவளே, அப்படியே இந்த பின்னால ஒரு முக்காடு போட்டவா உட்காந்து கிடக்கா பாத்தியா? அவளையும் ஒரு தூக்கி போட்டு 4 மிதியேன், அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அதுக்கு என்னத்தை, இந்த வாரேன். பேரத்தால உட்கார்ந்திருக்கிற முக்காடு போட்டது நான் தானே, என்னையும் அடிக்க போறாளுங்க. ஆமாட்டி, உன்னைய தான் அடிக்க சொன்னேன். இப்ப வந்து என் மருமக எப்படி அடிக்கான்னு மட்டும் பாரு. கிழவி, இதெல்லாம் சரியா இல்ல, பாத்துக்கோ. நான் பாட்டுக்கு வேலைய பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன என்னைய அடிக்க சொல்லுத? உனக்கு என்ன திமிரு ஏறி போயிட்டோ? இங்க நடந்த சண்டைக்கு காரணமே நீ தானே செல்வியை ஏவி விட்டு சண்டை இழுக்க வச்ச. அப்போ உன்னைய தானே முதல்ல அடிக்கணும். என்னது, நான் சண்டையை ஏவி விட்டனா? நான் எங்கம்மா ஏவி விட்டேன்? நான் பாட்டுக்கு வந்தமா, தண்ணி பிடிச்சமா, போனமான்னு இருப்பேன். உங்ககிட்ட எல்லாம் எனக்கு என்னமா பேச்சு? ஏட்டி நெட்டச்சி, அந்த ராதா ரொம்ப பேசுதா, அந்த குடத்தை கொஞ்சம் கொடு. மாலாக்கா, இந்த குடத்தை எதுக்கு கேக்கீங்க? இது எங்க அத்தை குடம். அடியே, கொடுக்க போறியா இல்லைன்னா செல்வியோட பித்தாள குடத்தை கொண்டு உன் மண்டையை உடைக்கிட்டா? எம்மா, மாலாக்காக்கு பேய் பிடிச்சிட்டு. இந்தாங்க மாலாக்கா, குடத்தை நீங்களே வச்சுக்கோங்க. அப்படி ஒழுங்கு மரியாதையே கேட்டோன்னு கொடுக்கணும். சரி மாலாக்கா, என்னைய பார்த்து முறைக்காதீங்க, பயமா இருக்கு. யோ தாத்தா, போய் சண்டையை நிறுத்துமியா? ஆட போமா, நீ வேற. நானே காலையில இருந்து பாத்ரூம் போக முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு சண்டையை என்னைக்கு நிறுத்தி, என்னைக்கு தண்ணி வந்து, நான் என்னைக்கு பாத்ரூம் போக? யோ, பாத்ரூமாயா முக்கியம்? சண்டை போடுதாங்கய்யா, சண்டையை நிறுத்தும். நீ வேணா போய் நிறுத்து. நாளை பொம்பளைங்க சண்டைக்குள்ள எல்லாம் உள்ள வரமாட்டேன். அட கடவுளே, இந்த ஆளு வேலைக்கு ஆக மாட்டாரு போல. சரி, நம்மளே போய் ஏதாட்டும் ஒண்ணு பண்ணுவோம். கிழவி, எதுக்கு என் கையை பிடிச்சு வச்சுட்டு விட மாட்டேங்க? விடு. என் மருமவ வந்து அடிக்கிறதுக்குள்ள நீ ஓடிட்டீன்னா அதுக்கு தான் பிடிச்சி வச்சிருக்க மாட்டி. என்னையே அடிக்க போறீங்களா? இரு கிழவி, இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுதுன்னு பாரு. ஏ ஆத்தா, பாதவத்தி கையை கடிச்சிட்டாலே. என்ன கிழவி, இந்த கடி போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஏம்மா, என் மண்டையை உடைச்சிட்டாளுகளே. போலீஸ், இவளுகளை வந்து பிடிச்சிட்டு போங்க. ஜாக்கிரதை இருந்துக்கோ. இனிமே என்கிட்டயோ எங்க அத்தை கிட்டயோ இந்த லட்சுமி அக்கா கிட்டயோ எவகிட்டயாவது வம்பு வச்சுக்கிட்டே இப்படித்தான் பண்ணுவேன். என்னடி செல்வி, மறுபடியும் குடத்தை எடுத்துட்டு வார? நீங்களாம் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நாங்க சும்மா பார்த்துக்கிட்டே அடி வாங்கிட்டே இருக்கணுமோ? செல்வியக்கா வேண்டாம், விட்டுருங்க. குடத்தை கொண்டு அடிச்சா வலிக்கும். வாடி என் பணமரமே, இவ்வளவு நேரம் ராதாவை போட்டு மாலை நங்குன்னு குடத்தை கொண்டு அடிச்சா அப்பெல்லாம் வாயை திறக்கல. இந்த லட்சுமி என்னைய போட்டு குத்துன்னு குத்துனா அப்பெல்லாம் வாயை திறக்கல. இப்ப அவளை அடிக்க போறேன்னு மட்டும் துடிச்சுக்கிட்டு வாரியோ?
நல்ல ஒருத்திக்கு ஒருத்தி அடிச்சிட்டு கிடக்காளுக. எனக்கு நல்ல ஜாலியா இருக்கு. இதுக்கு மேல தாங்க முடியாது, நான் பாத்ரூமுக்கு போறேன். யாத்தே முடிய பிடிச்சி இழுக்காளே. இருடி, என்னையே அடிச்சிடல, குடத்தை கொண்டு என்ன அடி அடிக்க? உன் இருக்கிற 4 முடியையும் புடுங்கிட்டு விடுதனா இல்லையான்னு பாரு. அடியே ராதா உற்றுடி, அந்த 4 முடிதான் எனக்கு அழகா இருக்கு. அது இருக்கிறதுனாலதான் ஒரு ஒத்த ரோசாவை வச்சுக்கிட்டு அலையுதே. 4 முடி இருந்தாதானே நீ ஒத்த ரோசா வைப்ப. இனிமே நீ 4 முடியும் கிடையாது, ஒத்த ரோசாவும் கிடையாது. இனிமே மொட்டை தலை, உன் முடிய பூரா புடுங்கி எடுத்துறத பாரு. எத்தே காப்பாத்துங்க தே, முடிய பூரம் புடுங்குதா. மர்மோளே, அவ உன் முடிய புடுங்குதானே, நீ எதுக்கு என் முடிய பிடிச்சி இழுக்க? எத்தே காப்பாத்துங்க தே, உங்களுக்கு முடி போனா பரவாயில்ல, எனக்கு முடியலன்னு அசிங்கமா இருக்கும். அடியே குந்தாணி விட்டுட்டிய மர்மோளே, இவ ஏன் முடிய பிடிச்சி இழுக்கா? கிழவி, ஒரே கல்லுல 2 மாங்காய் கேள்விப்பட்டிருக்கியா? அது இதான் அது. நல்லா பாத்துக்கோ. நான் உன் மருமக முடிய பிடிச்சி இழுப்பேன், அவன் உன் முடிய பிடிச்சி இழுப்பா. ஆக மொத்தம் 2 பேரும் இன்னைக்கு மொட்டை. ராதாக்கா செல்வியக்கா சண்டையை விடுங்க. என்னைய பார்த்தா உங்களுக்கெல்லாம் என்ன பைத்தியக்காரி மாதிரி தெரியுதோ இல்ல கேக்க? இல்ல செல்வியக்கா, உங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியல, சரியான பிசாசு மாதிரி தெரியுது. ஏய், இன்னைக்கு உன்னையும் விட மாட்டேன்டி. இரு, அடுத்த அடி உனக்கு தான். எத்தே மண்டை வலிக்கு காப்பாத்துங்க. செல்வி, என்னை அடிச்ச பொறுத்துக்கிட்டே, பாட்டி அடிச்ச பொறுத்துக்கிட்டே, இப்போ என்ன நெட்டச்சி அடிக்க போறியோ? அவ என் தங்கச்சி மாதிரி. அவளெல்லாம் கையை வச்சேன்னு வச்சுக்கோயே, உன் கையை உடைச்சிருவேன். உடப்ப நீ உடைக்கிற வரைக்கும் என் கை என்ன பூவா பறிச்சுக்கிட்டு இருக்கும். ஆமாடி, பூவை பறிச்சு கட்டி தலையில வச்சுக்கோ. அடிக்க வந்துட்டா எல்லாரையும். என்ன இங்க ஒரே கலவரமா கிடக்கு? அடி, நான் தான் சில்பா. ஆபீஸ்க்கு போகணும், எனக்கு நேரம் ஆயிட்டு. எனக்கு நீங்க தண்ணி விடுதீங்களா? நான் முதல்ல தண்ணியை பிடிச்சிட்டு போயிருந்தேன். அடியே செல்பட்ட, இங்க சண்டை போட்டு நாரிக்கிட்டு கிடக்காளுக. நீ முதல்ல தண்ணி பிடிக்கணும்னு வந்து நிக்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது கிழவி. எல்லாரும் சண்டையை கொஞ்சம் நிறுத்துங்க. நிறுத்திட்டு என்னைய பாருங்க. எனக்கு ஆபீஸ்க்கு போகணும். நான் தான் சில்பா, ரேஷன் கடையில வேலை பார்க்க, கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு போறேன்னா வேலை போயிரும். சீக்கிரம் தண்ணி விட்ட உடனே நான் முதல்ல பிடிச்சிட்டு போறேன். எல்லாரும் கொஞ்சம் சண்டையை நிறுத்திட்டு நான் சொல்றதை கேளுங்க டி குண்டானிகளா. ஏட்டி சில்பா, நீயாவது வந்து என்னைய காப்பாத்துட்டி. இவ போட்டு என்னைய அடி அடின்னு அடிக்கா. அடியே ஒத்த ரோசா, உன்னை காப்பாத்தணும்னா ஒரு கண்டிஷன் போடுதே. நான் தான் முதல்ல தண்ணி பிடிப்பேன். நான் பிடிச்சிட்டு போறதுக்கு நீ சம்மதிக்க என்ன சொல்லு. நான் வந்து உன்னை காப்பாத்துதேன். நான் தான் ஆபீசர் சில்பா, கவர்மெண்ட் வேலை பார்க்க. சரிட்டி, முதல்ல நீயே தண்ணி பிடிச்சிட்டு போ. எப்படியாட்டி என்னைய காப்பாத்தி விடு. என்னட்டி ஆளாளுக்கு நான் தான் முதல்ல தண்ணி பிடிப்பேன், நீ தான் முதல்ல தண்ணி பிடிப்பேங்க. முத கூட என் குடம் பாத்துக்கோங்க. எவ்வளவு குடத்துல கையை வச்சிங்க, கையை பூரா வெட்டிடுவேன்.